இந்த திருநீர் மெய், ஐயோ எனக்கு பூச வரமாட்டேங்குது, கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, நான் பூசலை. பூசை பண்ணால் நேரம் இல்லை, வேறு வேறு அணிகலனை போட்டுக்கிறதுக்கெல்லாம் ஆசையாக இருக்குது. உருத்திராக்கம் போகிறனா மட்டும்தான் ஆசை வர மாட்டேன். நினச்சி பாருங்கள், மெய் எதுவோ அதை அணிவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பொய்யில் எவ்வளவு பற்று. உபதேசத்தின் வழிதான் பொய் பொய் என்று தெரியும். உபதேசம் பெறலைன்னா பொய் பொய்யாலாம் தெரியாது, பொய் மெய்யா தெரியும், மெய் பொய்யா தெரியும். அதனால தான் மெய்கண்டாரை வணங்கும் போது என்ன சொல்லி வணங்கினாரு? பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். மெய்யை காட்டுபவன் மெய்கண்டான், பொய்யை பொய் என்று காட்டணுமே. அப்போ அந்த குரு தான் சொல்லணும்.